அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிடக்கூடியதாக இருக்குது. அதில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அறநூல்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை நம்ம பதிவிடக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தலைவர்களும் அறநூல்களும் கொடுக்குறோம். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். காயிதே மில்த் அப்படின்ற தலைவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புத்தகத்தில் இருக்கிற தகவல்களை தவிர்த்தும் பிற தகவல்களும் முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் தரக்கூடியதாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. முடிந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. கேட்கக்கூடிய வினாவுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? காயிதே மில்த் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில். இவருடைய இயற்பெயர் என்னது? முகமது இஸ்மாயில் அப்படின்றது இவருடைய இயற்பெயராக இருக்குது. சரிங்களா? இவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னா 1896 ஜூன் மாதம் 5ஆம் தேதி. 1896 ஜூன் மாதம் 5ஆம் தேதி. இவருடைய ஊர், இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா திருநெல்வேலியில் பிறக்கக்கூடியதாக இருக்குது. எங்கே பிறக்கிறாரு? திருநெல்வேலியில். அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப பொக்கிஷமான பாயிண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம புத்தகத்தில் இருக்கும், மீதி 2 பாயிண்ட்டு நமக்கு இருக்காது. இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். இது மாதிரி சிறப்பு தகவல்கள் உள்ள இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க போகலாம். அடுத்து இவரை பற்றியான சிறப்பு தகவல்கள். யார்? காயிதே மில்தன் பற்றிய சிறப்பு தகவல்கள். இவர் காந்தியடிகளை பின்பற்றிய ஒரு தலைவராக இருக்கார். காயிதே மில்த் யாரை பின்பற்றி, யாருடைய கொள்கையை பின்பற்றினார், இல்லை யாருடைய அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் இறங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காந்தியடிகளினுடைய அழைப்பை ஏற்று தான் வரக்கூடியதாக இருக்குது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் இவர் பங்கேற்கக்கூடியதாக இருக்குது. கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கார். காந்தியடிகளினுடைய அழைப்பை ஏற்று அவர் என்ன பண்ணுறாரு? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை? காயிதே மில்த் அவர்கள் எளிமையினுடைய சிகரம். அவ்வளோ எளிமையான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மனைக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன். இது டிஎன்பிசியினுடைய வினா. இவர் தொடர்பாக ஒரு வினா, 2 வினா கேட்டிருக்காங்க அதிகபட்சம். அதில் இதுவரையிலும் டிஎன்பிசியில் கேட்டது 2 வினா. அதில் முதல் வினா மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காயிதே மில்த் அவர்கள் தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இவருக்கு ஒரே மகன். திருமணம் ஆடம்பரமாக செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்க. அவர் ஆடம்பரமாலாம் செய்யலை, எளிமையான முறையில் திருமணம் நடந்ததாக தகவலெலாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டார். அப்போ 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டவராக இருக்கார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் உறுப்பினராக இருந்த ஒரு நபராக யார் இருக்கார்? காயிதே மில்த் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பிற சிறப்பு தகவலும் நம்ம பார்ப்போம். எல்லாம் நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலும் இருக்குது, இல்லாத தகவலும் இருக்குது. சிறப்பாக பார்த்துக்கலாம் வாங்க. 1946 to 52 காலகட்டத்தில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். அப்போ என்ன காலகட்டம்? 46 52 வரைக்கும். எங்கே? சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடியதாக இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தாரா பாரதி அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த வருடங்கள் எத்தனை அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வினாவையும் பதிவு பண்ணுவோம். தாரா பாரதியில் அவருடைய இறப்பு எப்போ அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ காயிதே மில்த்தை பற்றி பார்க்கலாமா? தகவலில் பார்க்கலாமா? அடுத்ததாக பாருங்கள், 1947 இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக மாறுறார். இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அதனுடைய முதல் மாநாட்டை சென்னையில் நடத்தக்கூடியதாக இருக்குது. இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நடைபெற்றக்கூடியதாக இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவராக காயிதே மில்த் என்ன வருடத்தில் ஆனார் அப்படின்னா 1947. இதுக்கு முன்னாடி முகமது அலி ஜின்னா அப்படின்றவர் தான் என்னவாக இருப்பார்?
முஸ்லீமுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக செயல்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டதுக்கப்புறம் அது என்னவா மாறுது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மாறுது. அதனுடைய தலைவராக 47லேருந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து, இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராகவும் மக்களவையினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கார். அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். 1946லேருந்து 52 வரைக்கும் சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ சென்னை மாகாணத்தில் இருந்திருக்காரு. இந்திய நாடாளுமன்றத்திலையும் இவருடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், 1972 என்ன வருஷத்தில், 1972 இந்திய சீனா போர் நடக்கும்போது தனக்கு இருக்கிற ஒரே மகனை என்ன பண்ணுறாரு, நான் போருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறார். அவ்வளவு முக்கியமான ஒரு நபராக திகழக்கூடியவர் தான் இவராக இருக்கார். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள், மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றவர். அப்போ இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான நாலேஜ் பெற்ற ஒரு நபராக யார் இருக்கார், கைத்தோ மில்த் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்திய நாட்டினுடைய கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நபராக இருக்கார். அப்போ தொழில்துறையில் வல்லுநராகவும் இருக்கார். கனிம வளங்களை பற்றியும் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இப்போ அவருடைய லைஃப் இறப்பு வரைக்குமே என்ன பண்ணுறாரு, சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய நபராக இருக்கார். இந்த சமயம் அந்த சமயம்னு இல்லாமல் எல்லா சமயத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் யார், கைதோ மில்த். சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர்கள்லேருந்து நமக்கு வினாக்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு வினா சொல்லியிருந்தோமா, 2 வினாக்கள் சொல்லியிருந்தோமா, அதில் இந்த இடத்துலேருந்து நமக்கு வினா வரக்கூடியதாக இருக்குது. இவருடைய சிறப்பு பெயர் அல்லது அடைமொழி பெயர் அப்படின்னா கண்ணியமிகு தலைவர். என்னன்னு சொல்லுவாங்க, கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கைதோ மில்த் அப்படின்னு பார்க்குறோம்ல, இதுவே என்னது அவருக்கு சிறப்பு பெயர் தான். இயற்பெயரை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அன்போடு இவரை காயிதே மில்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. காயிதே மில்த் என்ன மொழி சொல் அப்படின்னா அரபு மொழி சொல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது. என்ன மொழி சொல், அரபு மொழி சொல். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. அதனுடைய பொருள் என்ன, சமுதாய வழிகாட்டி. இது புக் பேக்லேயும் இருக்கும், நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். சமுதாய வழிகாட்டி அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய சிந்தனைகள் மற்றும் மேற்கோள்களை பற்றி அடுத்த பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். சிந்தனைகள் மற்றும் மேற்கோள்கள். பழமையான மொழிகளிலே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஆட்சி மொழியை அறிவிப்பதற்கான ஒரு கூட்டங்கள் கூட்டக்கூடியதாக இருக்குது. அதில் இவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. பழமையான மொழிகளிலேயே ஒன்றுதான் ஆட்சி மொழியாக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இப்போ பழமையான மொழியில் ஒரு மொழியை ஆட்சி மொழியாக்கணும்னா எந்த மொழியை அவர் பரிந்துரை செய்கிறாரு, தமிழ் மொழியை பரிந்துரை செய்கிறாரு. அதற்கான காரணங்களையும் அவர் சொல்கிறார் பாருங்கள். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தான் மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அப்போ இந்திய மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள் இது திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. அப்போ திராவிட மொழிகளிலேயே பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாரு, தமிழ் மொழியை சொல்லக்கூடியதாக இருக்குது. மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். இந்த காரணத்தினால தான் நான் என்ன பண்ணுறேன், தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக நான் பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபராக இருக்கார். கைதே மில்த்தை பார்த்தீங்களா, தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு நபர். சரி, அடுத்து இவர் கல்விக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு வரிய ஆழமாக நம்புகிறாரு. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இவர் முழுக்க நம்பக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், கல்வி மிகுந்தடில் கழிந்திடவும் மடமை. அப்போ கல்வி அதிகமாகிடுச்சுன்னா மடமை என்ன ஆகிடும், போயிடும் அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கணுன்றது இவருடைய ஆசையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை உருவாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா கைதே மில்த் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி,
ஃபுருக்லூரி கேரளாவில் தொடக்க காரணமாக இருந்தவர். பிற தலைவர்கள் இவரை பற்றி புகழ்ந்த உரைகளை பற்றி நம்ம பார்ப்போம். பெரியார் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. எப்படி புகழ்ந்திருக்காரு இதை நம்ம வினாக்களாக எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. காய்த்தே மில்த்து மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது என்னப்பா, அரிதான ஒன்றுப்பா, அரிதான ஒன்று அப்படின்றார். அவர் நல்ல உத்தமமான மனிதர். அவர் என்னது, நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு யார் குறிப்பிடுறாரு? பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அடுத்து அறிஞர் அண்ணா ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், அற்புதமான ஒரு வாசகம். தமிழக அரசியலில் வானில் கவ்விருந்த காரிருளை அகற்ற வந்த, வானில் கவி இருக்கக்கூடிய காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காய்த்தே மில்த் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். அப்போ தமிழக அரசில் இருக்கக்கூடிய அந்த இருளை போக்க வந்து ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஃபைனலாக இவருடைய மறைவை பற்றி பார்ப்போம். இவருடைய மறைவு எப்போ அப்படின்னா 1972 ஏப்ரல் 5 இவருடைய மறைவு இருக்கக்கூடியதாக இருக்குது. காய்த்தே மில்த் அவர்களுடைய மறைவு இருக்கக்கூடியதாக இருக்குது. இது போன்ற சிறப்பு தகவலை நம்மளுடைய வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு தெரியப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் தகவல்கள் பகிரக்கூடியதாக இருக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்ற கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.